எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். இப்படிலாம் யாராவது ஏதாவது சொன்னா கைதட்ட வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி முறைச்சு பார்க்கப்படாது. அவங்க என்ன பயந்துட்டாங்க, வேட்டி சட்டை கட்டிட்டு வந்து தமிழ் பாடம் ஏதோ எடுக்க போறாரு போல. இவங்க வேற 4 தடவை எழுத்தாளர்னு சொன்னோடனே கொஞ்சம் பயம் வந்துருச்சா. அப்படியே இங்க நின்றுட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் போய் அமர வேண்டும். பாரதி வாக்கில் இதையும் நம்ம சேர்த்துக்கணும். திருவள்ளூர் வந்த உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா தெரியுமா, இங்க வந்து இறங்கின உடனே நாங்கள் சும்மா சாதாரண காஸ்டியூம்ல தான் வந்து இறங்கி நிற்போம். அப்படியே இறங்கி ஒரு டீ கடையில் டீ குடிக்கலான்னு வரும்போதே ஒரு அக்கா வந்தாங்க. தம்பி உங்களை நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன் தம்பி. அந்த வைப்ரேஷன் மோட்லேயே இருந்தாங்க அந்த அக்கா. பேசும்போதே நான் உங்களை இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்காரர் வேற பக்கத்தில் நின்றுட்டே இருந்தார். அப்படியே அவங்க ஒரு வைப்ரேஷனோடய இருக்காங்க. அப்படியே பார்த்தேன், என்ன காச்சு அப்படின்னு. தம்பி நான் உங்களோட இதை தான் தம்பி ஸ்டேட்டஸில் வச்சிருக்கேன், எப்பயுமே உங்களோட எனக்கு ஸ்டேட்டஸ்லேயே இருக்கும் தம்பி அப்படின்னுச்சு. உங்கள் பேச்சே தான் தம்பி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க வீட்டுக்காரர் வந்தார். தம்பி அவள் எப்பயுமே உன் பேச்சை மட்டும்தான் தம்பி கேட்குறா, வேற யாரு பேச்சு. இன்னைக்கு என்ன இங்கே அப்படின்னாரு. இல்லைங்க புத்தக திருவிழாவில் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் இந்த 1 நிமிட கதையெல்லாம் சொல்லுவீங்கல்ல. ஆமாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் பேசுவீங்க, இன்ஸ்டாகிராம்லேயே பேச வேண்டியதானே, இங்க என்ன அப்படின்னாரு. இல்லைங்க புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்காங்க பேசுறதுக்கு அப்படின்னு. இப்படி வந்த போதே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மக்கள். அடுத்து தாண்டி இன்னொரு அக்கா பார்த்தவங்க சொன்னாங்க, தம்பி நீ எங்க வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னுச்சு. ஏன்க்கா உங்க வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லா பேசுவாராக்கான்னு. இங்க அண்ணன் பேசிட்டு இருந்தாங்களா, அப்படி உள்ள நுழைஞ்சு வந்து சரி அப்படியே புக் ஸ்டால்லாம் பார்த்துட்டு இப்படி வருவோன்றதுக்காக. ஏன்னா இங்கே அண்ணன் பேசிட்டு இருந்தார். புக் ஸ்டால்லாம் அப்படி பார்த்துட்டு வருவோன்றப்ப ஒரு அக்கா அந்த புக் ஸ்டாலில் பார்த்துட்டு நீ என் வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னுச்சு. சந்தோஷங்க, உங்க வீட்டுக்காரர் நல்லா பேசுவாரானே. யாரு கேட்கறாங்களோ இல்லையா, அவர் பாட்டு பேசுவார் தம்பி. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எங்க அக்காவுக்கு. அருமை. உண்மையிலேயே இவ்வளவு மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக மாற்றி வரக்கூடிய அடுத்த தலைமுறையை அறிவு சார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு வேள்வியோடு மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா நடத்தி உலகத்திற்கெல்லாம் உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில், ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கு போகும்போது எல்லாத்தையுமே கேட்போம், இன்னைக்கு இந்த புத்தகத்தில் என்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்போம். கரெக்டா? நீங்கள் என்ன சார் வாங்கினீங்க இன்னைக்கு புத்தக திருவிழாவில்? நேத்திக்கு ஒரு புத்தக திருவிழா பேசிக்கு போகிறப்ப அங்கே ஒரு அக்காட்ட கேட்டேன், ஏக்கா புத்தக திருவிழா வந்தீங்களா? வந்தேன். என்ன வாங்கினீங்க அப்படின்னு. டெல்லி அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னுச்சு. எக்கா டெல்லி அப்பெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த புத்தக திருவிழா எதுக்காகப்பா இந்த புத்தக திருவிழான்னு கேட்டாங்க. ஐயா பேசுகிறப்ப சொன்னார்ல, எத்தனையோ மெஷின்ஸ் வந்துருச்சு, எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகுது, இந்த ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருடைய கவனத்தினுடைய குவிப்பு 40 நிமிஷம் இருந்துச்சான். 40 நிமிஷம் ஒரு விஷயத்தை இப்படி பேசினா 40 நிமிஷம் கவனிப்பாங்க. அதனால தான் ஸ்கூல்லலாம் ஒரு பீரியட் 40 நிமிஷம் வச்சாங்க. இப்போ அந்த 40 நிமிஷம் சுருங்கி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறான். சார் சொன்னார்ல அழகா, அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இந்த எண்ணத்தினுடைய குவியல் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் 1 நிமிஷம்ன்ற அளவுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டுறான் கடந்து. அதுவும் இந்த சாட் ஜிபிடி பற்றிலாம் சொன்னார்ல, அப்படி கேட்கவே மாட்டுறாங்க. இன்னைக்கு ஜெயமோகன் அவர்கள் சொன்னாரு, ஒரு மேடையில் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க, கீழே இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார், இலக்கியம் இலக்கியம்ன்றீங்களே, இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னார். இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னார். ஜெயமோகன் அவர்களுடைய பதில், இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமா என்று தெரியாது, ஆனால் சோற்றால் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் உங்களுக்குள் இருந்தால் அதை இலக்கியத்தால் மட்டுமே நிரப்ப முடியும்னர். ஒரு வெற்றிடம் நிக்கல, அப்படி ஒரு ரசிக பெருமக்களாக இங்க வந்து அமர்ந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு மக்களை சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு, யாவர் கருத்தனினும் எக்கருத்தே தான் வரினும் மூடர் எழுத்தனினும் மூவர்தம் சொல்லினும் ஒரு கருத்தை மற்றொருவர் ஓங்கி மறுத்திடினும் உருத்தெரியாத ஒருவர் உளறி வைத்து போயிடனும் எழுத்தடுக்கி அன்னவற்றை ஏற்றியச்சு வாகனத்தில் கொடுத்தருளும் தொழிலாளி கொள்கை பல கொண்டவனாம் தேவர் அனைவனாம் தெய்வ நிலை கொண்டவனாம் விருப்பு வெறுப்பறியா வெள்ளை மனம் பெற்றவனாம் மக்கள் மனம் மகிழ மங்கள நல் வாழ்வு கண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரிவாள்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். பதிப்பாளர்களை பத்தி கைதட்டின 4 பேருக்கு நன்றி. ஒருத்தர் மூச்சு முட்ட ஒரு கவிதை சொல்றாரு. என்ன எதுக்காக திரும்ப இந்த கவிதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோம், அந்த புத்தகத்தை நீங்க தேடணும். இந்த கவிதை எந்த புத்தகத்துல வந்திருக்கு, கண்ணதாசன் ஐயா பதிப்பாளரை பத்தி சொல்லியிருக்காரா, அது எத்தனாவது தொகுப்புல வந்திருக்கு, அந்த ஒரு ஆர்வம் வருது இல்ல.
அதுக்காக ஒரு 4 கவிதைகளை இதெல்லாம் சொன்னா நீங்க கைதட்டுறீங்க. கோபிநாத் ரொம்ப அழகா யதார்த்தமான ஒரு பேச்சுல சொல்லிட்டு போனார். அவருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தோட என்னுடைய நன்றியை சொல்லலாம். இப்படி ஊர் பேர்லாம் சொன்னா கைதட்டுறீங்கல்ல. எங்க ஊர் மதுரை. நான் சும்மா அந்த நிகழ்ச்சி இல்லாம இருக்கிறப்பெல்லாம் எங்க பயலுகிட்ட எதையாவது சொல்லுவோம்ல, அப்படி படிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றோம்ல. ஜென்ஜி தலைமுறை. எனக்கு என்ன சந்தோஷம், இங்க எத்தனை பேர் ஜென்ஜிலேருந்து வந்திருக்கீங்க? ஜென்ஜி தலைமுறை 2000க்கு பின்பு வந்து அண்ணே நீங்க ஜென்ஜியானே? அண்ணே நீங்க ஜென் ஏனே 70ல் பிறந்தவர்கள் எப்படி ஜென்ஜிக்கு வருவீங்க? அவர் ஜென்ஜி தலைமுறை நானு அப்படின்றாரு. இந்த காலகட்டத்தில் இருக்காங்க எல்லாம் பயலுக. நீங்க இந்த மாதிரி ஊர் விஷயத்தெல்லாம் சொல்லி பாருங்க. பெருமைகள்லாம் எங்க ஊர் மதுரை. நான் நிகழ்ச்சி இல்லாதப்பல என்ன பண்ணுவேன், என் பையன் மெட்ராஸ்ல பிறந்தவன். நான் அவன்கிட்ட சொல்றேன், எங்க ஊர் எப்படி தெரியுமாடா? மதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்த மெல்லடியும் மயங்கி ஒலிக்கும் மாமுதிரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றிய தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கிய தாய் மதுரைன்னு. நீங்க கை தட்டிட்டீங்க. அவன் இப்படியே பார்த்தான். மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே? மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே? ஏன் இழுக்கிற? ஏன் இழுக்கிற? சாட்டா முடிப்பா, இழுக்காத. அது அவர் சொன்ன மாதிரி சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதை எடுத்து கேட்குறான். கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு அந்த கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம மதுரையை பத்தி பேசுறதுக்கு திருவள்ளுவர் பத்தி ஐயா ரசிச்சு சிரிக்கிறார். அது நடந்துரு. அதுக்கப்புறம் நம்மள மியூட்ல தான் போட்டே வச்சிருக்காங்க. அழகான இந்த புத்தக திருவிழால ஐயா கேட்கும்போது என்ன தலைப்புல பேசுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நம்ம எல்லாரும் வாழ்றோம், ஆனா வாழ்றோமான்ற ஒரு கேள்வி வருது இல்ல. வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஒரு தலைப்பு கிடையாது. ஐயா அந்த தலைப்புல பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்கயான்னு சொன்னேன். ஏன்னா ஜேகே தான் கேட்பாரு, நாம் எல்லோரும் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டார். நாமுத்துக்குமார் சொன்னாரு, ஒவ்வொருவரும் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒன்று நாம் நினைத்த வாழ்க்கை, நாம் இப்படி வாழணும்பா அப்படி வாழணும்பா நாம் நினைத்த வாழ்க்கை. இன்னொன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினர். ஏன்னா நாங்கள் நிறைய மேடைகளில் போய் பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நான் காலேஜில் படிக்கிறப்போ உங்களை மாதிரி பேச்சு போட்டிக்கு எல்லாம் நான் போயிருக்கேங்க, நான் ஓவிய போட்டிக்கெல்லாம் போயிருக்கேங்க, நான் இங்கே எத்தனை பேர் காலேஜில் இருக்கும்போது இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் போயிருக்கீங்க? டான்ஸ் ஆடிப்போமா? காலேஜ் படிக்கிறப்ப டான்ஸ் ஆடிப்போமா? ஸ்கூலில் அந்த அக்கா கை தட்டுறாங்க பாருங்க. டான்ஸ் ஆடிப்போமா சார்? பேசியிருப்போம்ல சார்? ஓவிய போட்டியில் எழுதியிருப்போம்ல சார்? எத்தனை கல்ச்சுரல்ஸில் நம்ம கலந்துருப்போம். 4 பொண்ணுங்க கை தட்டணுன்றதுக்காகவே நம்ம போய் ஸ்டைல்லாம் பண்ணியிருப்போம். அவ்வளோ விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம்ல. காலேஜில் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கணுன்றக்க அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம்ல. வாழ்க்கை போக 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 ஏதோ ஒரு கட்டத்தில் அது நம்ம விட்டு போயிடுச்சுல. நாம் நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு.